வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்வு. என்ன தலைப்புங்க? தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்வு. நாம் கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு அவரோட கூட அவருடைய மாதிரிகளை பின்பற்றும் ஒரு பயணத்தினுடைய ஒரு அறிமுக செய்தியாக இந்த காரியங்கள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்ப தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்வு என்பது வெறும் சடங்குகள் சார்ந்தது அல்ல. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்வதனாலேயோ, நான் சபைக்கு செல்கிறேன், காணிக்கைகளை தருகிறேன், நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன், இந்த மாதிரி சிலர் என்ன பண்றாங்க, சடங்குகளை பின்பற்றுறதுனாலே அதை தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லுகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒருவர் ஒரு முழுமையாக அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்வாக இருக்கும். அப்ப தேவன் விரும்புகிற படியாக உங்களை முழுமையாக கொடுத்து வாழ்வது என்பது, தேவன் சில காரியங்களுக்காக உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் சில கட்டளைகளை, விருப்பங்களை உங்களிடம் தெரியப்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே நீங்கள் வாழும் போதுதான் அது தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்வாக இருக்கும். அதற்கு நீங்கள் தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு உங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று என்றால் விசுவாசம்தான். விசுவாசத்தினால்தான் தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்வை நீங்கள் பூமியில வாழ முடியும். மற்றபடி நீங்கள் சடங்குகளை பின்பற்றுகிறதுனாலே அது தேவனுக்கு விரும்புகிற காரியமாக அது மாத்திரம் இருந்து விடாது. அப்ப இப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கு நமக்கு சிறந்த ஒரு முன்னோடியாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதர்கள் சில சமயங்களில அவர்கள் தவறலாம், சில சமயங்களில அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நிறைவான ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக நமக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு யார் என்று பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக பார்ப்பதற்கு முன்பாக நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டினுடைய சில பக்கங்களை நாம் திருப்பி விட்டு இங்க வரலாம். சரிங்களா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக்குங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அவரை பற்றி ஒப்பிடுவதற்கு மற்ற தேவர்களோட கூட ஒப்பிட முடியாத தன்மைக்கு முதல் காரணமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்ன வார்த்தை என்றால், பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இவர் மற்ற தெய்வங்களை போல அல்லது இவரோட கூட ஒப்பிடத்தக்க தெய்வங்கள் எதுவுமே இல்லை. ஏனென்றால் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் ஒருவர் உண்டென்றால் இந்த வேதாந்தத்தினுடைய மெய்யான தேவன் மாத்திரம்தான். இந்த மெய்யான தேவன் தமது ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் என்ன பண்ணாருங்க? மீட்டு கொண்டார். 13ஆம் வசனம் பாருங்க. அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், அவர் தமது ஜனங்களை தமது கிருபையினாலே அவர் மீட்டு கொண்டு அழைத்து வந்தார். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அவர் தமது ஜனங்களை கிருபையினாலே ரட்சிக்கிறவர் பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை என்ன பண்ணுகிறாருங்க? வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். 17ஆம் வசனம் வாசிங்க. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதுக்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். இப்ப உங்களுக்கு இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது என்ன புரியுது? தேவன் பரிசுத்தம் உள்ளவர்,
அவர் தமது ஜனங்களை கிருபையினாலே மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்த ஜனங்களை அவர் நடத்துகிறார். நடத்துகிற அவர் அவருடைய வாசஸ்தலத்திலே அவர்களை நாட்டுகிறது அவர்தான். கரெக்டுங்களா? ரட்சிக்கிறவரும் அவர் தான், வழி நடத்துகிற அவர் தான், நாட்டுகிறவரும் யார் தான்? தேவன் தான். அப்ப அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் மீட்கப்படுகிறார்களோ அவரால் வழிநடத்தப்படுகிறார்கள். யாரெல்லாம் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் நிலைநாட்டப்படுகிறார்கள். சரியா தப்பா? அப்ப இதை செய்கிறது யாரு? தேவன். அப்ப தேவன் விரும்புகிற பிரகாரமாக செய்வதற்கு மனிதனுக்கு அவசியமான ஒன்று உண்டென்றால் நீங்கள் அதை தான் யாத்திராகமம் 14:31 வாசிக்கிறீங்க. ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரராகிய மோசேயினிடத்திலும் என்ன பண்ணார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். தேவன் பரிசுத்தர் என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும் போது தேவன் உங்களை மீட்டுக் கொள்கிறார். தேவன் உங்களை வழிநடத்துகிறார். தேவன் உங்களை நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார். ஓகேங்களா? அப்ப நீங்கள் தேவனோட கூட அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்வை வாழுவதற்கு உங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று என்றால் விசுவாசம் தான். விசுவாசத்தினாலதான் தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஓகேங்களா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் என்ன பண்ணாருங்க? மீட்டெடுத்தார். மீட்டெடுத்த பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தினுடைய பயணத்தின் போது லேவியராகமம் 11:45 பாருங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி. இப்ப என்ன பாருங்க, தேவன் உங்களை ரட்சித்ததுக்கான நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டதுக்கான நோக்கம் என்ன? அவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கும்படி அவர்களை மீட்டெடுத்தாருங்க எகிப்திலிருந்து. அதே போல இன்றைக்கும் உங்களை தேவன் ரட்சித்து இருக்கிறார்னா அதற்கான நோக்கம் அவர் உங்களுக்கு தேவனாக இருப்பதற்காக. அவர் உங்களுக்கு தேவனாக இருப்பாரானால், இப்ப வாசிங்கள, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற அழைப்பை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருகிறார். அப்ப இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது யாரு? தேவன். அவர்களை கிருபையாய் மீட்டவர். வழிநடத்துகிறது யாரு? தேவன். வழிநடத்தினவர் பரிசுத்த வாசஸ்தலத்திலே நிலைநாட்டுகிறது யாரு? தேவன். அப்ப இலவசமாய் மீட்டு வழிநடத்தி நிலைநாட்டுகிற தேவன் அவருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் என்னவாயிருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். அப்ப பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் அவர் இலவசமாய் உங்களை ரட்சித்திருந்தால், அவர் உங்களை கிருபையினால் வழிநடத்துகிறவராக இருந்தால், அவருடைய சரீரமாக சபையில உங்களை நிலைநாட்டி இருந்தால், அவர் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே அழைப்பு தாங்க உங்களுக்கும். உங்களை பரிசுத்தத்துக்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார், அசுத்தத்துக்காக அழைக்கல. பாவத்தினால நம்ம அசுத்தத்துல இருந்தோம், ஆனா தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். தேவன் அவருடைய சாயல் மனிதனை உண்டாக்கினார். தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவன் செம்மையானவனாதான் இருந்தான். மெய்யான ஞானத்தையும் பரிசுத்தையும் நீதிய உடையவனாதான் இருந்தான். ஏவாள் சர்பத்தின் ஊடாக சாத்தான் ஏவாளை வஞ்சித்த போது அவள் இடமளித்து மீறுதலுக்குட்பட்டதுனால பாவம் வந்தது. பாவம் வந்ததுனால அவன் பரிசுத்தத்தை இழந்தான், தேவனுடைய நீதியற்றவனாக மாறி போனான். அப்ப அசுத்தத்திலே இருக்கிற மனிதன் மீண்டுமாக நீதிக்குள்ளாக வருவதற்கு அவன் தன்னுடைய சுய முயற்சினால் வர முடியாது, தேவனாலதான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்ப மெய்யான தேவன் தம்முடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை அவருடைய பரிசுத்தத்துக்கு அழைப்பதற்கு தாங்க உங்களை ரட்சிக்க செஞ்சிருக்காரு. அப்ப நீங்கள் ரட்சிக்கப்படும் போதே உங்களுக்கு அழைப்புக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 22 லேவியராகமம் 22:32 வாசிக்கிறோம். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவர் யார் என்று பார்ப்பீர்களானால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 22:3 வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று பார்க்கிறோம். இவர் யார் என்று பார்ப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய தரிசனத்திலே பார்க்கிறார்.
ஏசாயா 6:3 சேராபீன்கள் ஒருவரை நோக்கி பரலோகத்தில் இருக்கும்போது அந்த பரலோக தரிசனத்திலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்கள் விசுவாசிக்கிற தேவன், உங்களை மீட்ட தேவன், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். மனிதனை அவன் பரிசுத்தம் உள்ளவனாக செம்மையானவனாக சிருஷ்டித்தான். அவன் தன்னுடைய அநேக உபாய தந்திரங்களினாலே அவன் மீறுதலினாலே அவன் பாவத்துக்கு உட்பட்டான். தேவன் தான் சிருஷ்டித்த மனிதனை தம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக மீட்டெடுத்து அவருடைய பரிசுத்தத்தை அவனும் பெற்றுக்கொண்டு அவனும் பரிசுத்தமாகுவதுதான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்ப தேவன் உங்களை ரட்சித்ததுக்கான நோக்கம் இருக்கு. எதனால தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறாரு? அவர் உங்களுக்கு தேவனாக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். சரி, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் என்ன பண்ணாருங்க, மீட்டெடுத்துட்டார். மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் அவர்களை வனாந்தர பயணத்தினுடைய துவக்கத்திலே சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுக்கு எதிராக முறுமுறுத்து, தேவன் ஏற்படுத்தின மோசேக்கு எதிராக முறுமுறுத்து அநேக சமயங்களிலே வழி விலகி போகிறத பார்க்கிறோம். சரிங்களா? ஆதாம் தேவனுடைய வழிகளை விட்டு விலகினதை நம்ம பார்க்கிறோம். நோவாவுடைய நாட்களிலே அநேகர், மனித இனத்தினுடைய அநேகர் தேவனுடைய வழிகளை விட்டு விலகினதை பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாமிடம் செய்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் கூட வனாந்தர பயணத்திலே தங்கள் மீட்ட ரட்சித்த தேவனை அவர்கள் விட்டு தேவனுடைய வழிகளை விட்டு வழி விலகினவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போயிட்டாங்க. தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? சூப்பர் அண்ணா, கரெக்டா சொல்றாரு. அண்ணனா இருந்தா அதான் பண்ணிருப்பாரு. என்ன பண்ணிருப்பாரு? அழிச்சிட்டு. ஓகே, ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதாம் பாவம் செய்த போது தேவன் யாரும் அழிக்கல, சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக அவர்கள் செய்த போது அவர்கள் தேவன் என்ன பண்ணல, அவங்க மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை தேவன் தொடர்ந்து தருகிறார். ஏனென்றால் அவருடைய சாயலிலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதுபடினாலே, அவன் பாவத்தினாலே தேவனுடைய சாயலை இழந்தபடினாலே மீண்டுமாக அவன் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு அவர் தம்மிடத்தில் சேர்த்து கொள்கிறத விரும்புறாருங்க. அதனாலதான் அவருடைய அன்புக்கு நிகரில்லைன்னு சொல்றோம். அப்ப அந்த அன்பான தேவன் பாவம் செய்த போதும் கூட அந்த பாவம் செய்த மனிதனை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவருடைய சத்தியத்தை அவனிடம் தெரிவிக்கிறார். அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வழி விலகிறானே தவிர ஒருவரும் கெட்டு போகிறதை விரும்பாத தேவன் தாங்க இந்த வேதாந்தத்துடைய மெய்யான தேவன். அப்ப அப்படிப்பட்ட தேவன் வழி விலகின போதும் கூட அவர்களை தம் பக்கம் சேர்த்து கொள்ள, அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் எப்பொழுதுமே ஆயத்தமுடையவராக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ரட்சிப்பினுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் தங்களுடைய கண்ணார கண்ட ஜனங்கள் தங்களுடைய இருதய கடினத்தினாலே தேவனை விட்டு வழி விலகிறவர்களாக, தேவனுக்கு விரோதமாக செய்கிறவர்களாக இருக்கிறார். சரிங்களா? அப்ப அப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறான்னு பார்க்கலாம். ஏசாயா 57 எல்லாரும் திருப்பிங்க. ஏசாயா 57 15 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னதத்திலும் பரிசுத்தத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார். யார தேவன் உயிர்ப்பிக்கிறார்? 15ஆம் வசனம் பாருங்களேன். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். அப்ப தேவன் யாரிடம் வாசம் பண்ணுகிறார்? நொறுங்குண்டு பணிந்தவர்களிடம் தேவன் என்ன பண்றாருங்க? வாசம் பண்ணுகிறார். அப்ப யாரை அவர் குணமாக்குகிறார்? நொறுங்குண்டு பணிந்தவர்களை தான் தேவன் என்ன பண்றாரு? குணமாக்குகிறார். நொறுங்குண்டுன்னா அவர்களுடைய பெருமை உடைக்கப்பட்டு, பணிந்துன்னா தாழ்மையை தரித்து கொண்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த உறுதியான வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்ப நொறுங்குண்டு பணிந்தவர்களை தான் தேவன் பரிசுத்தமாக்குகிறார். நொறுங்குண்டு பணிந்தவர்களை தான் தேவன் விடுதலை ஆக்குகிறார். நொறுங்குண்டு பணிந்தவர்களை தான் தேவன் மீட்டு தொடர்ந்து வழி நடத்தி நிலைநாட்டுகிறார். உங்களுடைய பெருமை உடைக்கப்படாமல்
நீங்கள் உங்களுக்கு தாழ்மை வராமல் நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தினாலே தேவனோட கூட பயணிக்க முடியாதுங்க. அப்ப உங்களுக்கு அடிப்படை தளமாக இருக்க வேண்டியது என்னன்னா விசுவாசமும் விசுவாசத்தோட கூட கீழ்ப்படிதல்னாலே இருக்கக்கூடிய தாழ்மையும் தான். அப்ப நொறுங்குண்டவர்கள் பணிந்து அவருடைய வழிகளிலே நடக்கும்போது அவர்களை அவர் குணமாக்குகிறவர்களா இருக்கிறார். தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் அவர்கள் சமாதானம் கூறும் உதடுகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார். இப்ப நீங்க இங்க நொறுங்குண்டவர்களா இருக்கிறீங்களா? இங்க பணிந்து கொண்டவர்களா இருக்கிறீங்களா? நொறுங்குண்டதுனால பணிந்து இருக்கீங்களா? இந்த ஊழியத்தை உங்களை ரட்சித்த தேவன் வழி நடத்துறாரு. மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியமாக இருந்தால் அது மனிதர்களை பிரியப்படுத்துறதா இருந்திருக்கும். அது மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷமா இருந்திருக்கும். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியமாக இருந்தால் அது தேவனை சந்தோஷப்படுத்துகிறதாக இருக்கும். அது தேவன் வழி நடத்துகிறதாக இருக்கும். அப்ப அவர்கள் சமாதானத்தை அறிவிக்க முடியும், மற்றவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்க. நீங்கள் நொறுங்குண்டு பணிந்தவர்களாக இருந்தீங்கன்னா தான் சமாதானத்தை அறிவிக்க முடியும். நீங்கள் துன்மார்க்கரா இருந்தா எப்படி அறிவிக்க முடியும்? 20-21 வசனங்களை பாருங்களேன். அதே 57 அதிகாரம் 21 மட்டும் வாசிங்க. யாருக்கு சமாதானம் இல்ல? சமாதானம் இல்லாத துன்மார்க்கர்கள் சமாதானத்தை பத்தி பேச முடியுமா? நொறுங்குண்டு பணிந்து தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்ற ஜனங்கள் சமாதானத்தினுடைய உதடுகளை யார் தருகிறார்? தேவன் தந்து அந்த வார்த்தையில அறிவிக்க சொல்லுகிறார். அப்ப சமாதானத்தை தருகிற அந்த தேவனை சமாதானத்தை பெற்றவர்கள் தாங்க அறிவிக்க முடியும். நீங்கள் துன்மார்க்கமாக மனிதர்களுக்கு பிரியமானதை உலகத்துக்கு பிரியமானதை செய்துட்டு நீங்க சமாதானத்தை அறிவிக்க முடியாது. அது சமாதானத்தை கொண்டு வரவும் செய்யாது. ஏனென்றால் துன்மார்க்கருக்கு சமாதானமே அவங்களுக்கே சமாதானம் இல்லை. உனக்கு பில்டிங் இருக்கலாம், ஜனக்கூட்டம் இருக்கலாம், மைக் இருக்கலாம், உனக்கு எல்லா வார்த்தைகளும் தெளிவா தெரியலாம், எல்லா பாஷைகளும் தெளிவா தெரியலாம். ஆனால் நீ பேசுகிற வார்த்தைகள் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்காது. அது மனிதர்கள் பிரியப்படுத்துகிறதா இருக்கும். அந்த மனிதர்கள் உன்னை பிரியப்படுத்துறதுக்காக நடிக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சபை தேவன் வழி நடத்துகிற சபையாக இருக்க வாய்ப்பில்லை. சரிங்களா? அப்ப தேவன் வழி நடத்துகிற சபை நொறுங்குண்டு பணிந்து தாழ்மையை கொண்டதாக இருக்குங்க. ஆண்டவரே அவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு மனிதரோட கூட சேர்ந்துதாங்க வேலை செய்யறாரு. நேரம் அறிவிச்சிருக்கலாமா இல்லையா? ஏன் நம்மளை பயன்படுத்துறாரு? அவருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டவன் தேவனுடைய சாயல் இழந்ததுக்கு அப்புறம் மீண்டுமாக அவருடைய சாயல் அவனுக்கு தந்து அவருடைய சத்தியம் உள்ள வார்த்தைகளை சமாதானத்தை அறிவிக்கும் உதடுகளை அவர் தாங்க தருகிறாரு. அப்ப நீங்கள் செய்கிற வேலை அற்பமானது கிடையாது. நான் செய்யற வேலை மேன்மையானது கிடையாது. எல்லாம் ஈக்குவல் தாங்கிற. மனுஷங்கள் வேணா நம்ம அற்பமான பார்க்கலாம், மனுஷங்க வேணா இவங்க ஒண்ணுத்துக்கு உதவாங்கன்னு பார்க்கலாம். ஆண்டவர் அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத அற்பமாக எண்ணப்பட்ட பைத்தியமா எண்ணப்பட்ட நம்மளை தாங்க ஆண்டவர் தெரிஞ்சிருந்தா அவர் சத்தியத்தை அறிவிக்க பயன்படுத்துறாரு. பேச தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு கீழ்ப்படிய தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு எப்படி சூழ்நிலையில கையாள தெரியலன்னு நினைக்காதீங்கிற. உங்களுக்கு கண்டிப்பா அவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியதுக்கான இருதயம் இருக்கும் போது அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தராருங்க. நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமா இருக்கும் போது அவருடைய சமாதானம் உங்ககிட்ட இருக்காது. ஆனா ஆண்டவருக்கு பிரியமாக நீங்க கீழ்ப்படிய இருதயத்தோட இருக்கும்போது அவருடைய சமாதானம் உங்களோட கூட இருக்குங்க. அப்ப அப்படிப்பட்ட சமாதானம் பெற்ற உங்களுக்கு தேவனுடைய அழைப்பு என்னன்னு பார்த்தீர்கள்னால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1 அதிகாரம் 14-16 வரைக்கும் பாருங்க. பேதுரு தேவன் உரைத்த அதே வார்த்தைகளை இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் எழுதுறதுக்கான காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தத்துக்காக தெரிந்தெடுத்து அவர்களை வேர் பிரித்து தம்முடைய ஜனங்களாக தேவன் அவர்களை வழி நடத்தி அவங்களை நிலைநாட்டினாரா இல்லையா? அதே விதமாக உலகத்திலிருந்து நம்மையும் தேவன் வேர் பிரித்து அவர் வழி நடத்தி அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தரா இருக்கிறதுக்காக தாங்க தேவன் நம்மளை செப்பரேட் பண்ணியிருக்காரு. அப்ப நீங்கள் அவருடைய வார்த்தையினாலே சமாதானம் பெற்று அதுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வேர் பிரிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் முன்னே உங்க அறியாமையில கொண்ட இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்பீங்க. நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது
உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் என்னவா இருப்பீங்க? பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பீங்க. இதேதான் தேவன் தொடர்ந்து வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் பரிசுத்தர். அவர் உங்களுக்கு தந்த அழைப்பும் கட்டளையும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருப்பதுதான் அவருடைய அழைப்பாக இருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் திருப்பிக்கலாம். இன்றைக்கு நம்ம வாசித்த அந்த வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 19 வாசிங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். இப்ப நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தத்துக்காக, பரிசுத்தமாய் இருப்பதற்காக அந்த பிரயாணத்திலே நீங்கள் இருக்கும்போது தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் நீங்கள் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுத்து கொண்டு அது சகித்தால் அது யாருக்கு பிரியதாக இருக்கும்? தேவனுக்கு பிரியதாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் கீர்த்தி உண்டு. அதனால் என்ன கீர்த்தி உண்டு? ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அப்ப நன்மை செய்து பாட அனுபவிக்கிறதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் பரிசுத்தமாகிறது எப்படி பரிசுத்தமாவீங்க? வந்த உடனே இப்ப நம்ம இது ட்ரை வாஷிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே உங்களுக்கு சோப்புல போட்டு சர்ஃப்ல ஊற வச்சு தேய்ச்சு துவைச்சு கிளீன் பண்றதுக்கு இந்த மெத்தட் இருக்கு, துணியை கிளீன் பண்றதுக்கு. அதே ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துறதா இருந்தா எப்படி பரிசுத்தப்படுத்துவாரு? அவருடைய வார்த்தையினாலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பாடுகள் மத்தியில, நன்மை செய்வதனாலே பாடுகள் மத்தியிலே நீங்கள் கடந்து வரும்போது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் அனுதினமும் பரிசுத்தமாக கூடியவங்களாக இருப்பீங்க. அப்ப நன்மை செய்து நீங்கள் பாடுபடணும். தீமை செய்து வருகிற பாடு அவருக்கு கீர்த்தியை உண்டாக்காது. நன்மை செய்கிறதுனால் வருகிற பாடுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். இதற்காக தான் நீங்கள் அழைக்கும் பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் இப்ப வாசிங்களேன், ஏனெனில் கிறிஸ்துவின் மேல் பற்றுதலாய் இருக்கிற 21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டாரு? உங்களுக்காக பாடுபட்டு. எதுக்கு நமக்காக அவர் பாடுபட்டாரு? உங்களுக்காகனா நாம் பாவி, அவர் பரிசுத்தர். பாவியாக நான் பட வேண்டிய பாடுகளுக்கு பதிலாக பரிசுத்தராகிய அவர், எந்த பாவமும் செய்யாத அவர், நம்முடைய பாவத்துக்காக அவர் பாடுபட்டார். சரிங்களா? அப்ப நன்மை செய்து அவர் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை வைத்து போனார். அப்ப உங்களுக்கு பாடுகள் வருகிறதா, துன்பங்கள் வருகிறதா, உபத்திரவங்கள் வருகிறதா, அதை நீங்கள் விசுவாசிப்பதனாலே, தேவனை பற்றி கொண்ட மனசாட்சியினாலே, தேவனை பின்பற்றுவதனாலே வருகிறதா? உங்களுக்கு மாதிரியாக கிறிஸ்து இருக்கிறாருங்க. அவர் உங்களுக்காக பாடுபட்டார். நீங்க செஞ்ச பாவத்துக்காக அவர் பாடுபட்டாருங்க. அவர் நன்மை செய்தவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தவர். அவர் எதுக்காக பாடுபட்டார்? பாவியாய் இருக்கிற நான் அவரை போல பரிசுத்தமாவதற்கு நன்மையை மாத்திரமே செய்ய அறிந்த தேவன் என்னுடைய பாவியா இருக்கிற எனக்காக அவர் பாடுபட்டாருங்க. அப்ப அவருடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்து வாசிங்க 22. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அவர் தம்மை ஒப்புவித்தார். இப்ப சிலுவையில அவர் பாவம் செய்யல, சரிங்களா? சிலுவையில அவர் அடிக்கப்படும் போது அவருடைய வாயில் என்ன இல்ல? வஞ்சனை இல்ல. சிலுவையில அவர் வையப்படும் போது அவர் பதிலாக வையவில்லை. அவர் பாடப்படும் போது அவர் பயமுறுத்தவும் இல்லை. பாவம் செய்யல, வாயில வஞ்சனை இல்லை, வையப்படும் போது பதில் வையல, அவர் பாடுபடும் போது பயமுறுத்தவும் இல்லை. இப்படி நன்மை செய்கிற தேவன், பரிசுத்தராய் இருக்கிற தேவன், அவர் மனிதர்கள் தம்மை பின்பற்றும்படியாக அவர் தம்மை மாதிரியாக காண்பித்துட்டு போயிருக்காருங்க.
நீங்களும் உங்களுக்கு பாடு உபத்திரவர்கள் நன்மை செய்கிறதுனாலே வரும்போது நீங்களும் பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு உபத்திரம் வந்த உடனே நீயும் அதை செய்யலாம்னு நினைச்சிடக்கூடாது. உனக்கு பாடு வந்த உடனே நீயும் அதை செய்யலாம்னு நினைச்சிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மாதிரியா இருக்கிறாரு. நன்மை செய்து ஒரு பாவமும் அறியாத அவர் நமக்காக அவர் பாடுபட்டார். அப்படி பாடுபடும் போது அவருடைய வாயில வஞ்சனை இல்ல, வைய போது அவர்களுக்கு பதில் வையில, பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவும் இல்லை. இதே ஏன் தேவன் இதை செய்தார்னா இதை நீங்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக தான். உங்களை யாராவது சபிக்கிறாங்களா, நீங்க சபிக்காதீங்க. உங்களை யாராவது அவதூறு பேசுறாங்களா, நீங்க அவதூறு பேசாதீங்க. உங்க யாராவது அற்பமா என்றாங்களா, நீங்க அற்பமா எண்ணாதீங்க. உங்களை யாராவது அசட்டை பண்றாங்களா, நீங்க அசட்டை பண்ணாதீங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து அது பண்ணல, அதனால நீங்களும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்காரு. பரிசுத்தத்துக்காக அழைத்த நீங்க பாவம் செய்யக்கூடாது. புரியுதா? அப்ப எதன் மத்தியிலே நீங்கள் பாவம் செய்யாமல், பாடுகள் மத்தியிலே நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும் போது நீங்கள் அவரை போல பரிசுத்தத்தை மேல் பரிசுத்தம் அடைய முடியும். அப்ப அனுதினமும் உங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், சோதனைகள் வரும். அதன் மத்தியிலும் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு கிறிஸ்து உங்களுக்கு மாதிரியாக இருந்துட்டு போயிருக்கிறாரு. அவங்க ஒருவேளை நமக்கு எதிராக பேசலாம், நமக்கு எதிராக வேலை செய்யலாம். ஆனா அவர்களையும் அந்த காரியங்களையும் தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதை அனைத்தையும் நியாய தீர்ப்பு செய்கிற தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துடணுங்க. நம்ம போயிட்டு அவங்களுக்கு பதில் செஞ்சுட்டு இருக்க கூடாது. நம்ம போயிட்டு அவங்கள பயமுறுத்திட்டு இருக்க கூடாது. நம்ம போயிட்டு அவங்கள வஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. நாம் பாவம் செய்யாமல் நாம் நம்மை அழைத்த பரிசுத்தர் என்பதை அறிந்து நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக தான் நம்ம வழிநடத்தப்படக்கூடியவங்களாக இருக்கும். அப்படி வழிநடத்தப்படுகிறதா தேவன் என்ன பண்றாருங்க, விரும்புகிறார். அடுத்து வாசிங்க 24, 25. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். யாருடைய தழும்புகளால் குணமாய் இருக்கிறோம்? நம்முடைய பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? குணமாக்கப்பட்டிருக்கிறோம். சிதறண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியாளரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பாவத்தில் இருந்த நீங்கள் இப்ப பரிசுத்தத்துக்கு நேராக வந்துட்டீங்க. பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த நீங்கள் இப்ப தேவனுக்கு அடிமைகளாக வந்துட்டீங்க. அநீதியை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்ப நீதியை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய பாவங்களுக்காக மரித்த, நீதிக்கு பிழைத்த இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய சிலுவையினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருப்பீர்களானால், அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணப்படுத்தப்பட்டிருப்பீர்களானால், உங்களுக்கு ஒரு மெய்ப்பனாக, கண்காணியாக ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்துல நீங்க திரும்பிட்டீங்க. அப்ப அவரை தான் நீங்க நோக்கணும். மனிதர்களை பார்க்காதீங்க. மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை பார்க்காதீங்க. மனிதர்கள் உங்களுக்கு செய்கிற தீமைகளை பார்க்காதீங்க. ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் செய்கிற நன்மைகளை பாருங்க. ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிற விதத்தை பாருங்க. ஆண்டவர் வழிநடத்தும் போது உங்க கூட இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையோட நடங்கன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஜீவியம் நீங்கள் ஜீவிக்கும் போது அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வாக மாறும். 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்குமே. பரிசுத்தமா இருக்கிற தேவன், பரிசுத்தத்துக்காக உங்களை அழைத்த தேவன், தம்முடைய வல்லமை மகத்துவத்தினாலே உங்களை ரட்சித்த தேவன், உங்களுடைய பாவங்களுக்காக மரித்து உங்களுடைய நீதிக்காக பிழைத்த தேவன், உங்களை வழிநடத்தி நிலைநாட்டுகிற தேவன், அவரை நீங்கள் அறிந்து அவருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும்போது உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பினவர்களாக இருக்கும்போது மீண்டுமாக அந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு சிக்கிக்கொள்ளாதபடி பார்த்துக்கணுங்க. முன்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதாக இருக்கும். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எதுல சிக்கினாங்க? அவங்க ஏசாயா 57 பார்த்தோம்ல,
57:17 பாருங்க. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எதுல போய் சிக்கினாங்க? அப்ப உங்களை ரட்சித்த ரட்சகரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பிவிட்டு மீண்டுமாக எதிலிருந்து தப்பினீர்களோ அதுலயே போய் சிக்கிடக்கூடாது. அதுல பொருளாசையும் ஒண்ணு. கரெக்டா? இங்க யாராவது பணம் பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? செழிப்பை யாராவது பிடிக்காதவங்க இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? பொருளாசை இருக்கா இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் விபச்சார வேசித்தனம் தான் பெரிய பாவம்னு. பொருளாசையும் பெரிய பாவம் தான்மா. அடுத்தவங்களெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், வீடியோல வந்துட்டான், கேஸ்ல மாட்டிக்கிட்டான்னு புலம்பிட்டு இருக்கோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நித்திய வாசியாகிய பரிசுத்தரா இருக்கிற உன்னதத்துல வாசம் செய்கிற தேவனுடைய வல்லமைய மகத்துவத்தினால ரட்சிப்பை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் பொருளாசையினால தேவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்குனாங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நீங்களும் கூட, அவரை அறிகிற அறிவில வளர்ந்த நீங்களும் கூட மீண்டுமாக உலகத்தினுடைய அசுத்தமாக இருக்கக்கூடிய பொருளாசைக்கு இடமளித்து விட்டால், ஒருவேளை அந்த பொருளாசை உங்களை ஜெயித்து விட்டால் உங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் கேடுகட்டதா போயிடுங்கிறாரு. அப்ப மனிதன் சுலபமாக விழக்கூடிய வழிகளை அறிந்து தேவன் சரியான ஆலோசனைகள் நமக்கு வழங்குறாருங்க. சரிங்களா? அப்ப நாமும் கூட பொருளாசை அற்றவர்களாக போதும் என்ற மனதோடு வாழக்கூடியவங்களா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானது தாங்க கொடுத்திருப்பாரு. கொஞ்சம் காசு கொடுத்திருந்தா அது நன்மைதான், அதிக காசு கொடுத்தாலும் அது நன்மைதான். அதிக காசு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, குறைந்த காசு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கொடுக்கறதா இருக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அடுத்தவன் இருக்கிற காசெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமே தவிர நம்ம யாருக்கும் கொடுக்கறதே இல்லை. கரெக்டா? கொஞ்சமா இருக்குன்னு சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு இருக்கமே தவிர அது போதுங்கிற மனசோடயே நம்ம இல்லவே இல்லை. அப்ப போதுங்கிற மனதோட நம்ம வழி நடத்தப்படும் போது நமக்கு சமாதானம் நிறைவாதான் இருக்கும். சமாதானத்தை தருகிறது யாரு? உங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல உதடுகள்ல சிருஷ்டிக்கிறது தேவன்க. துன்மார்க்கருக்கு தான் சமாதானம் இருக்காது, அவங்க சமாதானத்தை கூற முடியாது. ஆனால் தேவனை விரும்பி தேவனை பின்பற்றுவதற்கான தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்களுக்கு அவர்கள் தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருப்பார்கள். அவருடைய வார்த்தைகளிலே தேவனுடைய சமாதானம் இருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு அறிவிக்கலாக இருப்பாங்க. அப்ப நாமும் கூட நம்ம அந்த அசுத்தங்களிலிருந்து, அது பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக விலகின நாமும் கூட மீண்டுமாக உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு இடமளித்து விடக்கூடாது. அப்படி அசுத்தத்துக்கு இடமளித்து விட்டால் நம்முடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் அதிக கேடுள்ளதாக மாறிவிடும். அப்ப நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறோம்? ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்ல ஏற்கனவே நம்ம வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டு வந்த உலகத்தினுடைய அசுத்தங்களை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா? தேவன் பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். உலகம் அசுத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நாம எந்த பயணத்துல இருக்கிறோம்? பரிசுத்தத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறவர்களாக இருப்போமானால் தேவன் அந்த சமாதானத்தை தந்து நம்மளை வழி நடத்துறாருங்க. நீங்கள் அசுத்தத்தை நோக்கி வழி நடக்கிறவர்களா இருந்தா உங்களுக்கு சமாதானம் இருக்காதுங்க. உலகத்தின் மீதும் உலகத்துக்குரியவைகள் மீதும் நீங்கள் அதனுடைய இச்சைகளுக்கு இடமளித்து உங்களுடைய வழிகளை விட்டு விலகி போயிடுவீங்க. பாடுகள், உபத்திரவங்கள், நீங்கள் செய்கிற தீமைகளினாலே நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். கடைசியில தேவன் அற்ற நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் நின்று விடுவீர்கள். அப்ப இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை உணர்த்தி வைப்பாரானால் தேவனுடைய வழிகளுக்கு திரும்புங்கள். தேவன் உங்களை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். இதுக்கு முன்பாக செய்த அசுத்தங்களை விட்டு ஓய்ந்து விட்டு உங்களுக்கு மெய்ப்பனாக உங்களை வழி நடத்துகிற தலைவனாக இருக்கக்கூடிய தேவன் பக்கமாக உங்களுடைய சிந்தனைகளை திருப்புங்கள். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவரும் உங்களை பரிசுத்தமாக வல்லவராய் இருக்கிறார்.
பரிசுத்தத்துக்காக தான் அழைத்திருக்கார், பரிசுத்தத்துக்காக தான் உங்களை ரட்சித்தார். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நீங்கள் உங்கள் தேவனாக இருதயத்தில் கொண்டிருப்பீர்களானால் அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல இந்த பூமியில நீங்களும் பரிசுத்தமாக இருக்க முடியும். ஏனென்றால் உங்களுக்கு மாதிரியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா ஜீவிச்சுட்டு போயிருக்கிறாருங்க. இப்ப நீங்களும் பரிசுத்தமாக இந்த பூமியில வாழ்வதற்கு உங்கள் அனைவரையும் கிறிஸ்துக்களாக அன்புடன் வாழ்த்துகிறேன். யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்க நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு எங்களுடைய சிந்தனைகளை திருப்பி விடாதபடி, பரிசுத்தமாய் இருக்கிற உன்னதத்துல வாசம் செய்கிற உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கவும், ஆண்டவரே எங்களுக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிற ஆண்டவரே சரித்திரங்களை நாங்கள் திரும்பி பார்க்கவும், ஆண்டவரே இஸ்ரவேலர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை இலவசமாய் மீட்டு உமது கிருபையினாலே மீட்டு உங்க அன்பினாலே அவர்களை வழிநடத்தி நிலைநாட்டீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே எங்களுடைய பிரதான மெய்ப்பனாகிய உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உமது அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி உம்மை மாதிரியாக கொண்டு உமது வழிகளில் நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் தவறுகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பொருளாசை மற்றும் உலகத்தினுடைய காரியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தமான எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து தொடர்ந்து உமது வழிகளிலே நடந்து அனுதினமும் பரிசுத்தமாகி உம்மிடத்தில் நாங்கள் வந்து சேர தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து வழிநடத்த வேண்டுமாய் சர்வ வல்லமை இந்த கிருபையிலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.